கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உயர்த்தவும் ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல வருஷங்களுக்கு முன்பாக இந்தியாவிலே அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஹீமா தாஸ் என்கின்ற ஒரு பெண்மணி IAF நடத்தின வேர்ல்டு T20 ஓட்டப்பந்தயத்திலே முதலிடம் வந்து தங்கப்பதக்கம் வென்றார். அந்த ஓட்டத்தை அவர்கள் ஓடி முடிப்பதற்கு 59.4 வினாடிகள் எடுத்துக்கொண்டார். இப்படி பலவிதமான போட்டிகளிலே கலந்து கொண்டு அவர்கள் பரிசுகளை வாங்க ஆரம்பித்தார். அவருடைய கல்லூரியிலே அவருடைய உடற்பயிற்சி ஆசிரியர் கொடுத்த உற்சாகத்தினாலே ஊக்கத்தினாலே 100 மீட்டர்ஸ், இந்த மாதிரி 1500 மீட்டர்ஸ், இப்படி ஓட்டப்பந்தயத்தில் ஓடி தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த அந்த பெண்மணி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால் வறுமை கோட்டுக்குள்ளே இருந்ததுனால அப்பா வந்து சரியான ஷூ வாங்கி கொடுக்க கூட முடியல. அந்த பெண்ணை வெறுங்காலாலே ஓடி பரிசெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரு நாள் அப்பா என்ன செஞ்சாங்க, வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண ஷூ வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஹீமா தாஸ் என்கிறவங்க, என்னடா ஒரு ஷூ நமக்கு நம்ம விரும்பின ஷூ கிடைக்கலன்னு சொல்லி அதில் அடிடாஸ் என்கிற பேரை எழுதி வச்சுக்கிட்டாங்களாம். ஒரு சந்தோஷத்துக்காக விருப்பத்துக்காக எழுதி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நாளடைவில் பார்த்திங்கன்னா அந்த அடிடாஸ் கம்பெனிக்காரன் என்ன செஞ்சிட்டாங்க, ஹீமா தாஸினுடைய பேரையே பொறிக்க வச்சுட்டாங்க அந்த அடிடாஸ் கம்பெனி. இதனால் இந்த மகளுக்கு நல்ல உற்சாகம், அந்த கம்பெனிக்கு நல்ல பேர், இந்த ஹீமா தாஸுக்கும் நல்ல ஒரு பேர் வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரணமான குடும்பத்தில் இருக்கிறவங்களை யாரையுமே மேம்படுத்தப்படுத்த முடியும். கிதியோன் பாருங்கள், இந்த மனாசே கோத்திரத்திலே நான் ரொம்பவும் சிறியவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். ரொம்பவுமே அவன் வேதனைப்பட்டான், ரொம்ப பலவீனப்பட்டிருந்தான். அப்பொழுது தான் கர்த்தருடைய தூதனானவர் அவனை சந்தித்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஏன் இப்படி சோர்ந்து போய் இப்படி உன்னுடைய கோதுமையெல்லாம் களத்தில் அடிக்கிறத விட்டுட்டு நீ திராட்சை ஆலை புளிகிற இடத்துல திராட்சை பழம் புளிகிற ஆலைக்கிட்ட அடிக்கிறியே, மீதியானியருக்கு பயந்து போய் நீ இது மாதிரி செஞ்சிட்ருக்கே, நீ கவலைப்படாத, உன்னை கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிப்பேன் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 32,000 பேரில் அந்த கிதியோன் வைத்திருந்த 32,000 பேரை வச்சு ரட்சிக்கப்பட முடியாதுன்னு சொல்லி அதை ஆண்டவர் அதை உருவாக்கினார். அதில் பயமும் திகிலும் உள்ளவங்க 22,000 பேர் ஓடிட்டாங்க. மீதி 10,000 பேரை வச்சு டெஸ்ட் பண்ணார். அதில் 9,700 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. 300 பேரை வச்சு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 300 பானையும் தீவட்டையும் அவைகளை வைத்தே, அந்த எக்காலத்தை வைத்தே அந்த மீதியானியரை முறியடித்து இஸ்ரவேல் தேசத்தை ரட்சித்த ஒரு கிதியோனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை பராக்கிரமசாலியாக மாற்றினார் என்றால், உங்களையும் கர்த்தர் பராக்கிரமசாலியாக தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலை முடியும் ஆண்டவரே. பயந்து நடுங்கி கொண்டிருந்த கிதியோனை பராக்கிரமசாலியாக மாற்றின தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க, வியாதி வேதனையிலிருந்து விடுதலை தாங்க, அவர்கள் விரும்புகிற காரியத்தை ஆண்டவரை நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறோம். எந்த சத்துரும் அந்த குடும்பத்தை தொடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். இன்றைக்கு அந்த குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.